நமது மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் இரக்கமும் உங்கள் அனைவோடும் இருக்கட்டும். வாசிக்கலாம். 2 பேதுரு 1 அதிகாரம் வசனம் 4. 2 Peter 1:4. இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவர் 2ஆம் வருகைக்கு காத்து கொண்டிருக்கிற அனைவரும் அவர் விசுவாசிக்கிற பிள்ளைகளாக மாத்திரம் இல்லாமல் அந்த விசுவாசத்தை கிரியின் மூலமாக காட்டி ஞானஸ்தானத்தின் மூலமாக பரிசுத்த ஆவியை பெற்று விசுவாசத்தோட காத்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் எழுதப்பட்ட வசனங்களாக இதை நான் பார்க்கிறேன். ஏன்னா வசனம் சொல்வது போல திவ்ய சுபாவத்திற்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்கள் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது பார்க்கிறோம். இப்போ இந்த ஆதி காலத்துல ஆதாம் முதல் எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா ஆண்டவர் ஆதாமை உருவாக்கி தான் எப்படி ஒரு மனுஷன் வாழணுமோ அந்த காரியங்களை அவர் கற்பித்திருப்பார். அது மாத்திரம் இல்லாம அந்த மாதிரி ஆதாமும் வாழ்ந்திருப்பார்ன்றதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஆனா ஒரு காலத்துல அவர் பாவம் செய்கிறார், விழுந்து போகிறார். அப்ப இந்த இடத்துல அவர் ஆரம்ப காலகட்டத்துல கர்த்தரை உருவாக்கின பொழுது அவர் ஜீவ சுவாசத்தை அவர் நாசியிலே ஊதின போது அதுக்கப்புறம் அவர் வாழ்ந்த அந்த நாட்கள் அந்த ஏதேன் தோட்டத்துல அவர் திவ்ய சுபாவத்தோட அவர் வாழ்ந்திருப்பார் என்பதை நம்ம பார்க்கிறோம். அது போல அவர் மாத்திரம் இல்ல, நிறைய பரிசுத்தவான்கள் இயேசு கிறிஸ்து 1ஆம் வருகையில வந்த பொழுது கூட அவர் பரிசுத்தாவை பெற்றவராக அவர் பூமியில தேவனாக இருந்தும் கூட பூமியில ஒரு மனுஷனாக வாழ்ந்த பொழுது அவர் திவ்ய சுபாவத்தோட கர்த்தர் விரும்புகிற அந்த சுபாவத்தோட அவர் வாழ்ந்திருப்பார் என்பதை நம்ம எல்லாரும் பார்க்கிறோம். அப்போ மனுஷன் இயேசு கிறிஸ்துவை அறிவதற்கு முன்பாக நம்ம வாழ்க்கையை பிரித்து கொண்டோமே ஆனால் நம்ம எல்லாரும் பாவிகளாக இருந்தோம், பாவமே வாழ்க்கையாக வாழ்ந்து கொண்டிருந்தோம். ஆனாலும் அதற்கு பிறகு என்னைக்கு இயேசுவை ஏத்துக்கிறோமோ நாம் அவரை போலவே மறுரூபமாக வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அப்போ இந்த திவ்ய சுபாவம் அப்படின்ற அந்த வார்த்தைகளை நம்ம இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். ஏன்னா அது கர்த்தர் என்ன திவ்ய சுபாவம்னா என்ன, அவர் என்ன நம்ம கிட்ட விரும்புகிறார், நம்ம எப்படி மாற்றங்களை வாழ்க்கையில கொண்டு வரணும், எந்தெந்த மாற்றங்களை வாழ்க்கையில கொண்டு வரும் பொழுது நம்ம எப்படி அந்த திவ்ய சுபாவத்துக்குரிய பிள்ளைகளாக கர்த்தர் விரும்புகிற அந்த பரிசுத்தம் உள்ள பிள்ளைகளாக வாழ முடியும்ன்றதை குறிச்சுதான் இன்னைக்கு நம்ம இந்த பைபிள் ஸ்டடி தியானிக்க போகிறோம். சோ இந்த வசனம் மீண்டுமாக நான் வாசிக்கிறேன். இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி ஆதாம் செய்த பாவம், அந்த பாவத்தின் மூலமாக எப்படி பிசாசானவனுக்கு நம்ம பிசாசான உலகத்துக்கு தேவனாக மாறுகிறான். நமக்கும் அவன் பாவத்தின் மூலமாக இச்சைகளை உண்டு பண்ணி நமக்கும் அவன் கீழ்ப்படுத்தி கொண்டு அவன் நிறைய காரியங்களை நம்ம நடப்பித்துக் கொண்டிருந்தான். ஆனாலும் கூட இயேசுவை ஏத்த பிறகு இந்த இச்சையினால உலகத்துல உண்டான கேட்டுக்கு தப்பி இருக்கிற பிள்ளைகளாக அவன் எல்லாரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் பார்க்கிறோம். அப்ப நமக்கு மகா மேன்மையான அருமையான வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எல்லா வாக்குத்தத்தங்களுக்கும் மேலான வாக்குத்தத்தமாக நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதை கர்த்தர் நமக்கு சொல்லியிருக்கார். அப்ப அந்த வாக்குத்தத்துக்குள்ள பிரவேசிக்கிற அந்த முடிவெடுத்த நீங்களும் நானும் நம்முடைய பழைய மனுஷனுக்குரிய அந்த வாழ்க்கையை களைந்து போட்டு ஒரு புது சிருஷ்டியாக அந்த திவ்ய சுபாவம் உள்ள பிள்ளைகளாக மாற வேண்டும் என்றே கர்த்தர் விரும்புகிறார். அதற்கு முதல் அடிப்படையாக என்ன வேணும் அப்படின்னா கர்த்தரை அறிகிற அறிவு, கர்த்தர் யார் என்பதை குறித்த அறிவு ஞானம், அவர் என்ன விரும்புகிறார் என்ற குறித்த ஞானம் நமக்கு எப்ப வெளிப்படுகிறதோ அப்பதான் அந்த திவ்ய சுபாவத்திற்கு அந்த முதல் படி நம்மால எடுத்து வைக்க முடியும். அப்போ இன்னைக்கு பார்க்க போற அந்த தலைப்புகள் எல்லாமே ஒரு 10 தலைப்பு இருக்கு, எல்லாம் இன்னைக்கு கவர் பண்ண முடியாது. மேபி இன்னைக்கு ஒரு 3 தலைப்பை நம்ம பார்க்கலாம். அந்த 3 தலைப்புல நான் ஒவ்வொரு படியா எப்படி முன்னேறி வருகிறது, அந்த திவ்ய சுபாவத்துக்குள்ள மனுஷனாக நான் மாறுவதற்கு நான் எப்படி முன்னேறி வருகிறது என்பதை காரியத்தை குறித்து தியானிப்போம். முதல் வசனமா வாசிக்கலாம். யோவான் 17ஆம் அதிகாரம் வசனம் 3. ஜான் 17:3. ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். ஆமென். நித்திய ஜீவனுக்குள்ள பிரவேசிக்கணும் என்பதே நம்ம எல்லாருடைய லட்சியம், அந்த இலக்கு. அதை ஒன்றை மாத்திரமே நோக்கி நம்ம எல்லாரும் ஓடிக்கொண்டிருக்கிறோம். அப்போ என்றென்றைக்கும் நான் வாழணும் அப்படின்ற அந்த நோக்கத்தோட வாழுகிறோமா, இல்ல இயேசுவோட என்னுடைய உறவு ஒவ்வொரு நாளும் வளர்ந்து கொண்டு வருதா இல்லையானது நிதானித்து பார்க்கிறோமா? நான் திரும்ப எக்ஸ்பிளைன் பண்றேன் அந்த விஷயத்த. ஆனா நித்திய ஜீவன் அப்படின்றது நம்ம என்றென்றைக்கும் வாழ போகிறோம்ன்ற அந்த எண்ணம் நம்ம எல்லாருக்கும் இருக்கத்தான் செய்கிறது. ஆனா அதற்கும் மேலாக என்றென்றைக்கும் வாழ போகிறோம்ன்ற அந்த எண்ணத்துக்குள்ள நம்ம மாத்திரம் இல்லாம என்னுடைய உறவு இயேசு கிறிஸ்துவோட எப்படி இருக்கிறது? இட் இஸ் a relationship between God and us. நமக்கும் கர்த்தருக்கும் உரிய அந்த ஒரு ரிலேஷன்ஷிப், அதுல நம்ம வளர்ந்து கொண்டு வருகிறோமா? அப்போ நித்திய ஜீவனுக்குள்ள பிரவேசிக்கிற காரியத்தை நம்ம நிதானிக்கணும்னா முதல்ல நம்முடைய உறவு கர்த்தரோடு எப்படி இருக்கிறது. அப்ப கர்த்தரை எனக்கு தெரியும்னா இந்த உலகத்துல எந்த மூல முடுக்குக்கு போனாலும் இயேசு கிறிஸ்துவை அநேகருக்கு தெரிகிறது. இப்ப ஜெபம் பண்றப்ப கூட அந்த பிரதர் இந்த விஷயத்த சொன்னாரு.
இயேசு கிறிஸ்துவ அறியாத ஜனங்க இந்த பூமியில யாருமே கிடையாது. எல்லாருக்கும் இயேசு கிறிஸ்துவை தெரிகிறது. அப்ப நமக்கும் இயேசு கிறிஸ்துவை தெரிகிறது. அது வெறும் வார்த்தைகளை மாத்திரம் வாசிச்சுட்டு அந்த வார்த்தைகளின் படி மாத்திரம் நம்ம புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோமா, இல்ல கர்த்தரோட அந்த பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்ல வளர்ந்து கொண்டு வருகிறோமா என்பதை நம்ம நிதானித்து பார்ப்போம். ஏன்னா கர்த்தரை தியாலஜிக்கலா இந்த வசனங்களை வாசிக்கிறது மூலமா மாத்திரம் எங்க அப்பா யாருன்னு தெரிஞ்சுக்கிறத விட அவரோட ஒவ்வொரு நாள், இப்போ எக்ஸாம்பிள் எடுத்துட்டோம்னா குடும்பங்கள் இருக்குது. குடும்பங்கள்ல சில ரூல்ஸ் இருக்கும், இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும்ன்ற சில ரூல்ஸ் இருக்கும். ஆனாலும் ஒரு அப்பாவுக்கு ஒரு மகனோ, ஒரு மகனுக்கு அப்பாவோ, இல்ல அம்மாவுக்கு மகளோ, அம்மா வந்து அன்புல வளரணும் அப்படின்னா உட்கார்ந்து அமர்ந்திருந்து அவங்களுக்கு என்ன பிடிக்கும், எனக்கு என்ன பிடிக்கும், அவங்களுக்கு என்ன பிடிக்காது, நமக்கு என்ன பிடிக்காதுன்றத எல்லாரும் கற்றுக்கொண்டு தெரிந்து கொண்டு என்ன பண்றோம்னா அவங்களுக்கு மனம் மடிவான காரியங்கள் எதுவும் செய்யாம அன்போட நம்ம நடத்தணும். பாத்தீங்களா, இட் இஸ் ரிலேஷன்ஷிப். அப்போ நம்ம வந்து அதே போல கர்த்தரோட ரிலேஷன்ஷிப்ல நம்ம இருக்கிறோமா என்பதை நம்ம வந்து நிதானித்து பார்ப்போம். அப்போ இயேசு கிறிஸ்து யார் என்பது நம்ம அறிவதுதான் நமக்கு நித்திய ஜீவனாக இருக்கிறது. இதுதான் ரொம்ப ரொம்ப அடிப்படையான ஒரு காரியம். அப்போ இந்த நித்திய ஜீவனுக்குள்ள பிரவேசிக்கிறதுக்கு இயேசு யார் என்பதை நான் அறிந்து கொள்வதற்கு இயேசு அவர் 2ஆம் வருகையில அவர் வந்து நம்மை வந்து அவரோட கூட சேர்த்து கொண்டு சதா காலங்களிலும் அவரோட கூட வாழ்ற அந்த ஒரு விஷயம் மாத்திரமில்ல, கர்த்தரை நாம் அறியும் பொழுது இந்த பூமியிலே நாம் மனம் மாறி இருக்கிறோமா, நாம் மறுரூபமாகி இருக்கிறோமா என்பதை நாம் ஒவ்வொருவரும் நிதானித்து பார்க்க வேண்டிய வேலை இது. ஏன்னா திவ்ய சுபாவத்திற்கு பங்குள்ள பிள்ளைகளாக நாம் அனைவரும் மாற வேண்டும் என்பது நம்ம எல்லாரும் விரும்புகிறோம். அப்ப அந்த விருப்பம் எப்படி இருக்கும்னா அந்த அந்த டிவைன் அந்த நேச்சருக்குள்ள நம்ம வந்து மாறணும் அப்படின்னு கர்த்தர் விரும்புகிறார். இன்னும் வாசிக்கலாம் இதை குறித்து இன்னும். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் வசனம் 10. பிலிப்பியன்ஸ் 3:10. இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கு ஒப்பான மரணத்துக்குள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தோரில் இருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படிக்கு. ஆமென். ஆமென். சோ இப்படி நான் அவரையும், அதாவது இப்படி இயேசு கிறிஸ்துவையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அப்படின்னு சொல்லி இங்க முடிக்கிறார் பவுல். பாத்தீங்கன்னா பவுல் எவ்வளவோ அற்புதங்கள் அடையாளங்கள் அவர் செய்திருக்கிறார். அவர் சுற்றி திரிந்தார், இயேசுக்காக ரொம்ப சுற்றி திரிந்தார். சென்ற இடமெல்லாம் அவர் வந்து சபைகளை ஸ்தாபித்தார். அவர் ஒரு நல்ல ஒரு பரிசுத்தவானாக மாறுகிறார். நிறைய பேருக்கு வந்து அவர் வந்து ஒரு முன் மாதிரியான வாழ்க்கையை வாழ்ந்து காட்டிருக்கிறார். அப்ப அவர் சொல்ற அந்த இடத்துல நான் வந்து கத்துக்கிட்ட காரியங்கள் என்ன முடியல, இன்னும் அநேக காரியங்களை கத்துக்க வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிவதற்கு அவருடைய மரணத்துக்கு ஒப்பான மரணத்துக்குள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படி பார்க்கிறோம். இப்போ நானும் மறுரூபமாகணும், இயேசு கிறிஸ்து வரும்போது நானும் அவரை தரிசிக்கணும், அவரை அறிகிற அறிவு எனக்கு இன்னும் போதல, இன்னும் நிறைய காரியங்களை கத்துக்க வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லி இங்க அவர் சொல்லுகிறார். இந்த வசனத்தை எடுத்துக்கங்க. 2 கொரிந்தியர்ல 11ஆம் அதிகாரம் வசனம் 23 முதல் 29 வரை வாசிக்கலாம். 2 கொரிந்தியன்ஸ் 11:23-29. அவர்கள் கிறிஸ்துவின் ஊழியக்காரரா? நான் அதிகம் புத்தியீனமாய் பேசுகிறேன். நான் அதிகமாய் பிரயாசப்பட்டவன், அதிகமாய் அடிபட்டவன், அதிகமாய் காவல்களில் வைக்கப்பட்டவன், அநேக தரம் மரண அவதியில் அகப்பட்டவன், யூதர்களால் ஒன்று குறைய 40 அடியாக 5 தரம் அடிபட்டேன், 3 தரம் மிராளுகளால் அடிபட்டேன், 1 தரம் கல்லெறியுண்டேன், 3 தரம் கப்பர் சேதத்தில் இருந்தேன், கடலிலே ஒரு ராப்பகல் முழுவதும் போக்கினேன், அநேக தரம் பிரயாணம் பண்ணினேன், ஆறுகளால் வந்த மோசங்களிலும் கல்லரால் வந்த மோசங்களிலும் என் சுய ஜனங்களால் வந்த மோசங்களிலும் அந்நிய ஜனங்களால் வந்த மோசங்களிலும் பட்டணங்களில் உண்டான மோசங்களிலும் வனாந்தரத்தில் உண்டான மோசங்களிலும் சமுத்திரத்தில் உண்டான மோசங்களிலும் கள்ள சகோதரத்தில் உண்டான மோசங்களிலும் பிரயாசத்திலும் வருத்தத்திலும் அநேக முறை கண் விழிப்புகளிலும் பசியிலும் தாகத்திலும் அநேக முறை உபவாசங்களிலும் குளிரிலும் நிர்வாணத்திலும் இருந்தேன். இவை முதலானவைகளை அல்லாமல் எல்லா சபைகளை குறித்தும் உண்டாயிருக்கிற கவலை என்னை நாள்தோறும் நெருக்குகிறது. ஒருவன் பலவீனனானால் நானும் பலவீனனாகிறதில்லையோ? ஒருவன் இடறினால் என் மனம் எரியாதிருக்குமோ? ஆமென். இந்த இடத்துல பவுல் நிறைய சபைகளை ஸ்தாபித்திருக்கிறார். அந்த சபைகளை ஸ்தாபிக்கிற அந்த காலகட்டத்துல அவர் நடந்து ஒரு சென்ற காலகட்டங்களை பார்க்கும் பொழுது அவர் எவ்வளவு வேதனைக்குள்ளானார் என்பதை வந்து இதை விட பெட்டரா எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு முடியாது. ஏன்னா எவ்வளவு பிரயாசம், கர்த்தருக்காக எவ்வளவு ஒரு வைராக்கியம் பாராட்டின ஒரு பவுலை நாங்க பார்க்கிறோம்.
அப்போ இயேசு கிறிஸ்துவின் ஆவியானவர் நமக்குள்ளே வரும் பொழுது, அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமையை புரிந்து கொள்ள பிள்ளைகளாக நம்ம மாறும் பொழுது, இந்த வசனத்தின் படியாக பாவங்களை மேற்கொள்வதற்கு நமக்கு அதிகாரமும் கிடைக்கிறது. அது மாத்திரமல்ல, நமக்குள்ள பயம் என்ற காரியம் இல்லாமலே போகிறது என்பதை பார்க்கிறோம். ஏன்னா அதே பரிசுத்த ஆவியானவர் தான் நமக்குள்ளேயும் கிரியை செய்கிறார். பவுல் கிட்ட இருந்த அதே பரிசுத்த ஆவி தான் உங்ககிட்டயும் என்கிட்டயும் இருக்கிறார். அப்ப அவர் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல அடிபடுகிறார், மோசங்கள் நடக்கிறது, கல்லர்கள் அடிக்கிறாங்க, மரணத்துக்குள்ளாக அவர் கொடுக்கப்படுகிறார், அவர் யூதர்களால் அடிக்கப்படுகிறார்னு பாக்குறோம். சோ அவர் பசியிலும் நிர்வாணத்திலும் எவ்வளவோ காரியங்கள் அவர் வாழ்க்கையில் நடந்திருக்கு. அது எல்லாவற்றையும் எதை குறித்தும் கவலைப்படாமல், எதை குறித்தும் பயப்படாமல், அவர் பாத்தீங்கன்னா கர்த்தர் உயிர்த்தெழுதலின் வல்லமையை ஒரு புரிந்து கொண்ட மகனாக அவருக்கு சொல்றாரு, அவருடைய மரணத்துக்கு ஒப்பான மரணத்துக்குள்ளாக எப்படி ஆயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்திருப்பதற்கு தகுதியாக வேண்டும் என்று அவர் சொல்றார். அப்போ தகுதியாகணும் அப்படின்னா நம்ம ஒவ்வொரு நாளும் கர்த்தரை அறிகிற அறிவிலே வளர்கிற பிள்ளைகளாக நம்ம மாறியே ஆகணும். ஏன்னா அந்த ஃபவுண்டேஷனே நமக்கு அதுதான். அந்த கர்த்தரை அறிகிற அறிவு தான் அந்த ஃபவுண்டேஷனா இருக்கு. அதுதான் அடித்தளம். அப்ப அது வந்தா மட்டும்தான் கர்த்தருக்கு என்ன பிடிக்கும், என்ன பிடிக்காது, அவர் என்கிட்ட என்ன விரும்புகிறார், எது என்கிட்ட விரும்பலன்ற காரியங்களை புரிந்து கொண்டு அதை புரிஞ்சா மட்டும்தான் அதை வாழ்க்கையில நடப்பிக்க நம்மளால முடியும். அது புரியாமலே இருந்துச்சுன்னா, எனக்குன்னு சில அறிவு இருக்கு, நமக்குன்னு சில ஞானம் இருக்கு, இது சரி இது தவறுன்றதை நம்ம இறுதி நமக்கு சொல்லிக் கொடுக்கும். ஆனா அது கர்த்தருக்கு முன்பாக உகந்தது அல்ல. அவருக்கு என்ன பிரியமாக இருக்குதோ அதை நம்ம புரிந்து கொண்டு நம்ம வாழ்க்கையில அந்த காரியம் நடப்பிக்க ஆரம்பிச்சா மட்டும்தான் நம்ம திவ்ய சுபாவத்திற்கு பங்குள்ள பிள்ளைகளாக மாறுவதற்கு அது முதல் படியாக அது இருக்கும். இன்னும் வாசிக்கலாம். கொலோசியர் 1:9. கொலோசியன்ஸ் 1:9. இதன் நிமித்தம் நாங்கள் அதை கேட்ட நாள் முதல் உங்களுக்காக இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறோம். நீங்கள் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே நிரப்பப்படவும். ஆமென். அப்போ நாங்கள் அதை கேட்ட நாள் முதல்ல உங்களுக்காக ஜெபம் அப்படின்ற காரியங்களை பார்க்கிறோம். அடுத்துதான் நீங்கள் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவில் நிரப்பப்படும். அப்போ எவ்வளவோ அறிவு நமக்கு இருக்கலாம். இந்த உலகப்பூர்வமா நமக்கு எவ்வளவோ அறிவுகள் இருக்கலாம். பைபிள்ல நிறைய காரியங்களை கற்று தேர்ந்த பிள்ளைகளாக நம்ம இருக்கலாம். ஆனாலும் கூட ரொம்ப முக்கியமா இந்த இடத்துல அவர் சொல்றாரு, அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவிலே அப்படின்னு பாக்குறோம். சோ நீங்கள் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் அவரை அறிகிற அறிவில் நிரப்பப்படவும் சொல்லி எழுதியிருக்கலாம். ஆனா ரொம்ப முக்கியமா அவர் அடுத்து பயன்படுத்துற வார்த்தை, அவர் சித்தம் இன்னதென்று நம்ம பகுத்தறிகிற பிள்ளைகளாக நம்ம மாறினா மட்டும்தான் நம்மால மறுரூபமாக முடியும். அதான் ரோமர் 12:2 வாசிக்கிறோம். அதை கூட வாசிக்கலாம் நாம. ரோமன்ஸ் 12:2. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். ஆமென். சோ நம்ம மறுரூபம் ஆகணும்னா சில காரியங்களை நம்ம செய்யணும். அதுல ரொம்ப முக்கியமானது நம்ம சில காரியங்களை பகுத்தறியணும்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அப்ப எப்படி பகுத்தறிய முடியும்னா, வசனங்களை வாசிக்கும் பொழுது மட்டும்தான், கர்த்தரை அறிகிற அறிவில் வளரும் போது மட்டும்தான் நம்ம கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை நம்மளால பகுத்தறியவே முடியும். அவர் சித்தம் இன்னதென்று நம்ம புரிந்து கொண்டு அந்த சித்தத்தை நம்ம புரிந்து கொள்வதற்கு அவரை அறிகிற அறிவினால் நம்ம நிரப்பப்பட வேண்டும் என்று இந்த இடத்துல சொல்றோம். இப்ப ரொம்ப ஒரு எளிமையா புரிஞ்சுக்கணும்னா, நமக்கு ஒரு வீட்டுல யாராவது வச்சிருப்போம்ல ஒரு ஸ்பாஞ்ச். இந்த ஸ்பாஞ்ச் தண்ணிக்குள்ள போடும் பொழுது என்ன ஆகுதுன்னா, அந்த ஸ்பாஞ்ச் அந்த தண்ணியை முழுமையாக உறிஞ்சு எடுக்குது. பாத்தீங்களா, அதை உறிஞ்சிக்கும், தக்க வச்சுக்கும். அது போல அந்த கர்த்தருடைய வசனங்கள்ல அவரை அறிகிற அறிவில நம்ம மூழ்கி இருக்க வேண்டும். அந்த சோக்ட் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அவருடைய அறிகிற அறிவில மூழ்கி இருக்கிற பிள்ளைகளாக நம்ம மாறும் பொழுது அவர் சித்தம் இன்னதென்று நம்மால பகுத்தறிய முடியும். இப்போ அது செய்யணும் அப்படின்னா, இங்க பவுல் சொல்றது போல, நாங்கள் அதை கேட்ட நாள் முதல் உங்களுக்காக இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறோம் அப்படின்னு சொல்றாரு. அப்போ ஜெபத்தோடு சேர்ந்து வசனங்களை அதிகமாக வாசித்து, ஆண்டவரே நீங்க உங்களுடைய சித்தம் என்ன எனக்கு வெளிப்படுத்தி காட்டுங்கன்னு சொல்லி கேட்கும் பொழுது அவர் நமக்கு வெளிப்படுத்தி காட்டுகிற தேவனாக இருக்கிறார். வாசிக்கலாம். எபேசியர்ல 1:17. எபிசியன்ஸ் 1:17. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தருள வேண்டும் என்றும். ஆமென். ஆமென். சோ இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும். அப்ப கர்த்தரை புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் யார் அப்படின்ற காரியத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நமக்கு இந்த இடத்துல வசனம் சொல்வது போல அவரை அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் கொடுக்கிற ஒருத்தர். அவர் யாருன்னு பார்க்கும்பொழுது இந்த வசனம் சொல்கிற பிரகாரமாக
ஆவியை உங்களுக்கு தந்துருள வேண்டும். அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வந்தா மட்டும்தான், தேவனுடைய பரிசுத்தமுள்ள ஆவியானவர் நமக்குள்ளே வந்தா மட்டும்தான் நமக்கு அந்த ஞானமும் அந்த தெளிவும் கிடைக்கும். அந்த ஞானமும் அந்த தெளிவும் கிடைச்சா மட்டும்தான் நாம கர்த்தரை அறிகிற அறிவில் நிரப்பப்படவே முடியும். பரிசுத்தாவியானவர் இல்லாம நம்மால கர்த்தர் யார் என்பதை நம்மால புரிந்து கொள்ளவே நம்மால முடியாதுன்றத இந்த வசனங்கள் ரொம்ப மிக தெளிவாக நமக்கு எடுத்துரைக்கிறது. அப்போ ரொம்ப நெருக்கமாக இந்த வசனத்தை பாக்குறோம். அவ அறிந்து கொள்ளுகிற ஞானம் மட்டும் இல்ல, இந்த தெளிவையும். அப்போ அந்த தெளிவு வசனங்களை வாசிக்கும் பொழுது தெளிவு நமக்கு எப்படி கிடைக்கிறது, அந்த ரெவலேஷன்ஸ் கர்த்தர் நமக்கு எப்படி கொடுக்கிறாருன்னா, அவருடைய பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படும் பொழுது மட்டும்தான் நமக்கு அந்த ரெவலேஷன்ஸ் நமக்கு கிடைக்குது. அப்போ அந்த பரிசுத்த ஆவி வரும் பொழுது தேவனுடைய இருதயம் எப்பேற்பட்ட இருதயமாக இருக்கிறது, அவர் நம்மிடம் என்ன விரும்புகிறார் அப்படின்ற காரியம் முதலாக நமக்கு அந்த ஆவியானவர் மூலமா மட்டும்தான் நமக்கு அது புரிய வருது. அப்ப இந்த இடத்துல அந்த வார்த்தைகளை பாத்தீங்கன்னா, அறிந்து கொள்வதற்கான அப்படின்னு பாக்குறோம். அந்த அறிந்து கொள்வதற்கானன்றது ஏதோ ஒரு நாள் செய்யக்கூடிய காரியம் இல்ல. இட் இஸ் நாட் அன் ஒன் டைம் ஈவெண்ட். இட் இஸ் அன் ஆன்கோயிங் ப்ராசஸ். தினந்தோறும் ஒரு நாள் செஞ்சுட்டோம் அப்படின்ற மாதிரி இல்லாம, கர்த்தரை அறிகிற அறிவில நான் நிரப்பப்பட்டுட்டேன், எனக்கு எல்லாம் தெரியும் நம்ம யாரும் சொல்ல முடியாது. நம்ம கர்த்தரை அறிகிற அறிவில ஒவ்வொரு நாளும் வளர்ந்து ஏறுகிற பிள்ளைகளாக மாற வேண்டும் என்றே அவர் விரும்புகிறார். அதான் சொல்றேன், இட் இஸ் அன் ஆன்கோயிங் ப்ராசஸ். அப்போ அந்த ஆவிக்குரிய வளர்ச்சி அப்படின்றது இது ஏதோ ஆக்சிடென்டல் கிடையாது. ஏதோ ஒரு நாள் நடப்பிக்கக்கூடிய காரியமோ ஒரு யதார்த்தமா நடக்கக்கூடிய காரியமோ இல்ல. இது ஆன்கோயிங்கா ஒவ்வொரு நாளும் நம்ம தேடி அதை ஆராய்ந்து நமக்கு பின்தொடரும் போது கண்டிப்பா அந்த பரிசுத்த ஆவியின் பலனால நம்மால அவர் நமக்கு ஞானத்தையும் தருகிறார். அந்த ஞானத்தோடு சேர்ந்து நமக்கு நல்ல ஒரு தெளிவையும், வசனங்களுக்கு உரிய அந்த ஞானத்தை பெற்ற பிள்ளைகளாக அது தெளிவையும் அந்த ரெவலேஷன்ஸையும் கொடுத்து நம்ம இன்னுமாக அவருக்கு பிரியமான பிள்ளைகளாக அவர் மாற்றுகிறார். வாசிக்கலாம் இன்னும் எரேமியா 29ஆம் அதிகாரம் வசனம் 13. ஜெரமியா 29:13. உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடினீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். ஆமென். இந்த இடத்துல முழு இருதயத்தோடு அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அதை முடிக்கும் பொழுது சொல்றாரு, தேடினீர்கள் ஆனால். அப்போ கர்த்தரை முழு இருதயத்தோட தேடும் பொழுது கண்டிப்பா நமக்கு இது ஒரு வசனம் வாக்குத்தத்தமாகவே இருக்கிறது. நம்ம முழு இருதயத்தோட கர்த்தரை தேடும் பொழுது பட்சபாதம் இல்லை, யாரா இருந்தாலும் சரி அவரை முழு இருதயத்தோட தேடும் பொழுது அவரை கண்டுபிடிக்க முடியும். என்னை தேடுகையில் நீங்கள் கண்டுபிடிப்பீர்கள். அப்போ என்னால சில காரியங்கள் மூலமா கர்த்தரை அறிவில வளர முடியல, அவரை தேடும் பொழுது கண்டுபிடிக்க முடியலன்னா என்னுடைய இருதயம் அது முழு இருதயத்தோட இருக்கிறதா இல்ல ஆஃப் ஹார்ட்டட் இருமனம் உள்ள பிள்ளையாக நான் இருந்து கொண்டிருக்கிறேனா என்பதை நம்ம நிதானிப்போம். ஏன்னா கர்த்தரை தேடும் பொழுது எந்த டிஸ்ட்ராக்ஷனுமே இல்லாம, ஏன்னா அப்பதான் ஏதாவது ஒரு சூழ்நிலை வரும், நம்ம வசனங்களை வாசித்து கொண்டிருப்போம், கர்த்தரிடம் பேசி கொண்டிருப்போம். ஆனாலும் அந்த டைம்ல பாத்தீங்கன்னா டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வரும். அப்பதான் போன்ல ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் வரும், இல்ல ஏதாவது டிஸ்ட்ராக்ஷன்ஸ் உலகப்பூர்வமா வேற ஏதோ ஒரு காரியங்கள் வரும். அப்போ வரும் பொழுது அது எல்லாவற்றையும் நம்ம விட்டு ஒதுக்கி ஃபுல் கான்சென்ட்ரேஷனோட எந்த டிஸ்ட்ராக்ஷனுமே இல்லாம கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுத்து அவரிடம் செலவிடும் பொழுது என்னை தேடுகையில் என்னை கண்டுபிடிப்பீர்கள் என்று கர்த்தர் நமக்கு இங்கு சொல்கிறார். அப்போ நம்ம ப்ரையாரிட்டி என்ன, நம்ம எதை முன்னிலைப்படுத்துறோம்? அவர் சொல்றாரு, முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் கர்த்தர் மீது அன்பு கூறுவையாக என்பதே எல்லா கற்பனைகளுக்கும் மேலான கற்பனை. அப்ப அவரோடு நம்ம டைம் செலவிடும் பொழுது எந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸுமே இல்லாம அவரோடு ஒன்றித்து நம்ம இருக்கும்பொழுது கண்டிப்பா தேடும் பொழுது என்னை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ அந்த ரொம்ப முக்கியமா முழு இருதயம் சொல்லி பாக்குறோம். அந்த முழு இருதயம் சொல்றது அந்த அன்டிவைடட், எந்த ஒரு யோசனைக்கும் இடம் கொடுக்காம அவரை மாத்திரமே நம்ம நோக்கி பார்க்கும் பொழுது, அது மாத்திரம் இல்ல, அந்த முழு இருதயம் வரும் பொழுது அந்த கர்த்தரோட நெருக்கம் இன்னும் அதிகமாக நமக்கு. இப்ப ஒண்ணு இல்ல, குடும்பத்துல இருக்கிறோம், பெற்றோர் பிள்ளைகள் இருக்கிறாங்க, கணவன் மனைவி இருக்கிறாங்க. அப்ப நம்ம அவரிடம் பேசும் பொழுது அவருக்கு முக்கியத்துவம் கொடுத்து பேசும் பொழுது உலகத்துல எந்த டிஸ்ட்ராக்ஷன் வந்தாலும் எல்லாத்தையும் தள்ளி போட்டு இது என்னுடைய மனைவிக்கு கொடுக்க வேண்டிய நேரம், இது என் கணவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரம், இது என் பிள்ளை கொடுக்க வேண்டிய நேரம் சொல்லிட்டு அந்த நேரத்தை ஒதுக்கி நம்ம என்ன பண்றோம், அவங்களுக்காக செலவிடுறோம். வேற எந்த ஒரு சூழ்நிலை நெருக்கினாலும் சரி அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம இது இவங்க நேரம் சொல்லி எவ்வளவு டெடிகேட்டா பண்றோம் பாத்தீங்களா? அப்ப டெடிகேட்டா நடக்கும் பொழுது அந்த நெருக்கம் குடும்பத்துல வளர்கிறது. அது போல கர்த்தருக்கு அந்த டைம் அந்த நேரத்தை ஒதுக்கி அவரிடம் செலவிடும் பொழுது இன்னும் அதிகமாக அவரிடம் நெருங்கி நம்ம பழகிறதுக்கு வாய்ப்புகள் கர்த்தர் நமக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். வாசிப்போம் யாக்கோபு 4ஆம் அதிகாரம் வசனம் 8. ஜேம்ஸ் 4:8. தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். பாவிகளே, உங்கள் கைகளை சுத்திகரிங்கள்,
இருமனம் உள்ளவர்களே, உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள். ஆமென். சோ தேவனிடத்தில் சேரும் பொழுது அந்த முதல் படி யார் எடுத்து வைக்கிறார்? நம்ம தான் எடுத்து வைக்கணும். ஏன்னா கர்த்தருடைய கைகள் எப்பொழுதும் விரித்திருக்கிறார். அவர் நம்மை கூப்பிடும் பொழுது அவர் வந்து அரவணைக்கிற தேவனாக இருக்கிறார். அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளே வந்து அந்த இளைய குமாரனுடைய கதை தான் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது. அவன் வந்து பன்றிகளுக்கு கிடைக்கக்கூடிய அந்த உணவு கூட கிடைக்காம அவன் ரொம்ப மனம் நொந்து போய் என் தகப்பனிடத்தில் போகிறேன், அங்க வேலைக்காரன் கூட நல்ல சாப்பாடு கிடைக்குதுன்னு சொல்லி அவன் திரும்பி வருகிறான். அவன் கிளம்பி வந்து அவன் ஊருக்குள்ள நுழைஞ்சு அவங்க அப்பாவுக்கு வந்து ரொம்ப எட்டி பார்க்கும் அளவுக்கு அவன் வரும் பொழுதுதான் அந்த அப்பா என்ன பண்றாரு, அவர் வந்து ஓடி போய் மகனை கட்டி அணைக்கிறார். அது போல நமக்கும் அதேதான். அந்த பர்சியூட் நம்ம கிட்ட இருக்கணும். நம்ம எடுத்து அந்த படியை வைக்கணும். கர்த்தரிடம் நம்ம வந்து அதிகமாக நெருங்கி போக 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 அவர் வந்து அன்புள்ள தேவனாக இருந்து என் மகன் மனம் திரும்பி வருகிறான், என் மகள் மனம் திரும்பி வருகிறான் என்ற அவர் கைகளை விரித்து கொண்டு நம்ம அணைத்து கொண்டு அந்த மகன் என்ற ஸ்தானத்துக்கு நம்ம ஒவ்வொருவரையும் அவர் உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். அப்போ அந்த ஸ்பிரிச்சுவலா அந்த ஆவிக்குரிய ஒரு ஒரு டிஸ்டன்ஸ், ஒரு கேப் நமக்குள்ள ஏன் வருதுன்னா அது கர்த்தர் நம்மை விட்டு பிரிந்ததுனால கிடையாது. நாம் கர்த்தரை விட்டு பிரிந்ததுனாலதான் நமக்கும் கர்த்தருக்கும் ஒரு பிரிவினை இருக்கிறது. சில பேர் வந்து கர்த்தர் என்னை கைவிட்டுட்டாரு அப்படின்னு சொல்றது கூட காதுல கேட்டிருக்கோம். அது எவ்வளவு ஒரு அபத்தமான ஒரு வார்த்தைகளாக இருக்கிறது. கர்த்தர் நம்மை பிரிகிற தேவன் அல்ல, நமக்காகவே வானத்திலிருந்து இறங்கி வந்து நமக்காக உயிரை கொடுத்த தேவனாக இருக்கிறார். நம்ம மீது அன்பு கூறுகிறவராக இருக்கிறார். அவர் ஒருபோதும் நம்மை விட்டு பிரிகிறவர் அல்ல. நாம் தான் அவரை விட்டு பிரிந்து போகிற பிள்ளைகளாக மாறுகிறோம். அப்போ இன்னும் அவர் சொல்றாரு, தேவனிடத்தில் சேரும் பொழுது கண்டிப்பா அவர் நம் பக்கத்துல வருவார். ஆனா அதற்கு முன்பாக வசனங்கள் சொல்கிறது, பாவிகளே உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள், இரு மனம் உள்ளவர்களே உங்கள் இருதயங்களை பரிசுத்தப்படுத்துங்கள். அப்போ கர்த்தரிடம் நான் பக்கத்துல வரணும் அப்படின்னா முதல்ல என் பாவங்களை உணர்ந்து அதற்கு மனம் திரும்பி நான் பரிசுத்தம் உள்ள பிள்ளைகளா மாறும் பொழுது நாம் அவர் அருகில் போகும் பொழுது அவர் நம் கைகளை விரித்து நம்மை அணைக்கிற தேவனாக இருக்கார். சோ முதல்ல இப்ப நம்ம பார்த்த தலைப்பு, கர்த்தரை அறிகிற அறிவில் நிரப்பப்படுகிற பிள்ளைகளாக நம்ம மாற வேண்டும் என்பது அவர் விரும்புகிறார். ரொம்ப முக்கியமா முதல்ல வாசித்த வசனம் யோவான் 17ஆம் அதிகாரம் வசனம் 3 சொல்கிறது, ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். சோ நம்முடைய விசுவாசத்தோட அடிப்படையாக இருக்குது என்னன்னா, இயேசு கிறிஸ்து தான் பிதாவாகிய தேவன். அவரே மாம்சத்தில் வந்து குமாரனாக வெளிப்பட்டார். அவரே இன்றைக்கு நமக்குள் பரிசுத்த ஆவியானவராக இருக்கிறார் என்பதுதான் பைபிள்ல சொல்லப்பட்ட சத்தியம். இதை விசுவாசிக்கும் போது மட்டும்தான் நம்ம வந்து கர்த்தரை அறிகிற அறிவினால் நிரப்பப்பட முடியும். ஏன்னா இன்றைக்கு திருத்துவம் என்ற ஒரு போதனையினால் வந்து உலகத்துல இருக்கிற நிறைய கிறிஸ்தவர்கள் வந்து ஏமாந்திருக்கிறார்கள். அது கர்த்தர் கொடுத்தது அல்ல. ஏன்னா அது வந்து பிசாசின் வஞ்சினால் வந்திருக்கிறது. தேவன் 3 வெவ்வேறு நபர்கள் அல்ல, அவர் ஒருவராகவே இருக்கிறார். அதுதான் அன்பு. பிதாவாகிய தேவன் வானத்தையும் பூமி உண்டாக்குகிறார். மனுஷன் பாவம் பண்ணதுனால அவரே மனிதனாக உருவெடுத்து நம்முடைய பாவங்களுக்காக அவர் வந்து ஒரு பரிகாரத்தை செலுத்துறார். அவர் மரித்து அவர் அடக்கம் பண்ணப்பட்டு அவர் தேவனாக இருப்பதனால் அவர் 3ஆம் நாளிலே உயிர்த்தார். இன்றைக்கு அவரை விசுவாசிக்கிற அனைவருக்குள்ளும் அந்த பரிசுத்தம் உள்ள தேவனுடைய ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் செய்கிறார். இதுதான் அடிப்படை சத்தியமாக இருக்கிறது. அப்போ இதை புரிந்து கொண்ட பிள்ளைகளாக, வசனத்தை வந்து அதிகமாக தியானிக்கிற பிள்ளைகளாக, அந்த ஞானத்துல வளர வேண்டும் என்ற அந்த பிள்ளைகளாக இருக்கிற நாம வந்து இன்னும் அவருக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காதுன்றத ஆராய்கிற பிள்ளைகளாக நம்ம மாற வேண்டும் என்று பார்க்கிறோம். 2ஆவதா பார்க்க போற தலைப்பு விசுவாசம். விசுவாசம் அப்படின்ற அந்த காரியத்தை குறித்து நம்ம வந்து தியானிப்போம். இப்போ எபிரேயர்ல 11ஆம் அதிகாரம் வசனம் 1, ஹீப்ரூஸ் 11:1. விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாய் இருக்கிறது. ஆமென். ஆமென். சோ விசுவாசம் அப்படின்றதுக்கு ஒரு டெஃபினிஷன் அப்படி பாக்குறோம் இந்த வசனத்தோட. சோ விசுவாசமானது நம்பப்படுகிறவையின் உறுதியும் காணப்படாத நிச்சயமாக இருக்கிறது. நம்ம ஏதோ ஒரு விஷயத்தை நோக்கி போகிறோம், அது கண்டிப்பா நிறைவேறுன்ற அந்த நம்பிக்கையோட நம்ம போகணும்னு சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். ஏன்னா வசனம் வந்து ஒருபோதும் பொய்க்காது. அது வானங்களில் நிலைத்திருக்கிறது. தேவாதே தேவன் வந்து வானத்திலிருந்து இறங்கி வந்தார்ன்றத பாக்குறோம். அவர் நமக்காக மரித்தார், நமக்கு தெரியும். 2ஆம் வருகையிலே அவர் வரப்போகிறார் அப்படின்ற விஷயத்தை முழுமையான விசுவாசிக்கிற பிள்ளைகளாக இருக்கும். அப்ப அது கம்ப்ளீட், அந்த புல்லட் ப்ரூஃப், அந்த பிளான்ல வந்து அந்த விசுவாசத்துல வந்து எந்த ஒரு சந்தேகமும் இல்லாம நம்ம வந்து அதை புரிஞ்சுக்கிற பிள்ளைகளாக, அதன்படி வாழுகிற பிள்ளைகளாக நம்ம இருக்கணும் பார்க்கிறோம். அப்போ இது நம்முடைய ஐம்புலன்களுக்கு அப்பாற்பட்ட விஷயம். ஏன்னா கர்த்தர் வந்து நம்ம கண்ணால பார்க்காத காரிய வசனங்களை கேட்டு அதை உணர்ந்து இதுதான் சத்தியம், இது வசனத்துக்கு மேற்பட்ட ஆதாரம் எதுவுமே இல்லைன்றத அந்த முழு நிச்சயமான நம்ம நம்பிக்கையில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏன்னா இது ஒரு கற்பனைக்குரிய ஒரு வாழ்க்கையில வாழாம, ஏன்னா சம்டைம்ஸ் வந்து நம்ம நினைப்போம் இப்படி நடக்கலாம்,
இது இருக்கலாம் அப்படின்ற மாதிரி இல்ல. வசனம் உறுதியாக சொல்லுகிறது அதை விசுவாசிக்கிற பிள்ளைகளாக இருக்கணும். ஏன்னா அதுதான் கர்த்தர் விரும்புகிறது. ஏன்னா கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தத்தை அவர் மாறாத தேவனாக அவர் இருக்கிறார். இன்னும் வாசிக்கலாம். ரோமர் 10ஆம் அதிகாரம் வசனம் 17. ரோமன்ஸ் 10:17. ஆதலால் விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். ஆமென். அப்போ அந்த விசுவாசம் என்பது தானாக பிறக்கக்கூடிய காரியம் அல்ல, அதை நம்ம வளர்த்து கொள்ளக்கூடிய காரியமாக இருக்கிறது என்பதை இந்த வசனம் நமக்கு தெளிவாக சொல்கிறது. ஆதலால் விசுவாசமானது கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். அப்போ அந்த விசுவாசத்தை வளரணும்னு முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு தேவை ஒண்ணு மட்டும்தான், கர்த்தருடைய வசனங்கள். அந்த வசனங்களை அதிகமாக நம்ம வாசிக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா அந்த வசனத்தை வாசிக்கும் பொழுதும் அதை கேட்கும் பொழுதும் நம்ம விசுவாசம் ஒவ்வொரு நாளும் வளர்ந்தே வருகிறது. ஒருவேளை உங்களுக்கு இன்னைக்கு விசுவாசம் குறைவா இருக்குது அப்படின்னா நீங்க வசனங்களை அதிகமா வாசிக்கல அப்படின்னு அர்த்தம். நமக்கு யாராவதுக்கு விசுவாசம் குறைவாக இருக்கிறது அப்படின்றத நம்ம உணர்ந்தோமையாகில் நமக்குள்ள வசனங்கள் குறைவாக இருக்கிறது தான் அதுக்கு காரணமாக இருக்கிறது. அப்ப விசுவாசத்தை வளரணும் அப்படின்னா இந்த ரோமர் 10:17 படியாக விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். அப்போ அந்த வார்த்தைகளை கேட்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா நம்முடைய ஃபெய்த் இன்க்ரீஸ் ஆகுன்றதை பார்க்கிறோம். அப்போ அந்த வசனங்களை திறந்த இருதயத்தோட நம்ம கர்த்தர் சொல்லுகிறது எல்லாம் சத்தியம், அது ஒருபோதும் பொய் இல்ல, அது உண்மை உள்ளது அப்படின்ற அந்த விசுவாசத்தோட வாசிக்கும் பொழுது இன்னும் அநேக வெளிப்பாடுகளை கர்த்தர் நமக்கு ஞானத்தை கொடுத்து வெளிப்பாடுகளை கொடுத்து விசுவாசத்தை வளர்க்கிற தேவனாக அவர் இருக்கிறார். வாசிப்போம். யாக்கோபு 2ஆம் அதிகாரம் வசனம் 17. ஜேம்ஸ் 2:17. அப்படியே விசுவாசமும் கிரியையில் இல்லாதிருந்தால் தன்னில் தானே செத்ததா இருக்கும். ஆமென். நம்ம எல்லாரும் விசுவாசிக்கிறோம் தேவன் ஒருவரே, அந்த ஒரே தேவன் மாம்சத்துல வெளிப்பட்டார், இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் இருக்கார், நம்ம எல்லாரும் விசுவாசிக்கிறோம். அப்போ அந்த விசுவாசத்தை இதயத்தை வைத்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகள் எப்படி நடக்கணுமாம்? அப்படியே விசுவாசமும் கிரியை இல்லாதிருந்தால் தன்னிலே தானே செத்ததா இருக்கும். அப்போ அந்த ஃபெய்த் வித்தவுட் ஆக்ஷன் இஸ் எம்டி. இது வெறும் வார்த்தை மட்டும்தான். நம்ம விசுவாசிக்கிற காரியங்களை கிரியையின் மூலமா நடப்பிக்காத பிள்ளைகளாக இருந்தோம்னா அது எம்டி தான். அது எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. அதனால கிரியின் மூலமா தான் நம்ம பரலோகம் போகிறோம்னு சொல்லி யாரும் சொல்ல வரல இந்த இடத்துல. அந்த கிரியை இல்லாதிருந்தால் அந்த விசுவாசம் செத்ததா இருக்கு சொல்லி சொல்லுகிறார். அந்த கிரியின் மூலமா நான் விசுவாசிக்கிறேன் சில காரியங்களை அப்படின்றத அந்த நடக்கையின் மூலமா காட்டணும்னு சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். அதுக்கு இன்னும் வாசிக்கலாம். மார்க் 11ஆம் அதிகாரம் வசனம் 22 முதல் 23 வரை. மார்க் 11:22-23. இயேசு அவர்களை நோக்கி, தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய் இருங்கள். எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தன் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். ஆமென். ரொம்ப சிம்பிளா இந்த வசனம் இருக்கலாம், ஆனா இட் இஸ் a very powerful, நல்ல வல்லமை மிகுந்த ஒரு வார்த்தைகளாக இருக்கிறது. அவர் சொல்ற அந்த இடத்துல தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய் இருங்கள். எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போய் என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்திலே சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்றார். இப்போ இந்த இடத்துல அந்த விசுவாசம் அப்படின்றது எவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கு. நானோ நீங்களோ உச்சரிக்கிற வார்த்தையினால் அல்ல, கர்த்தருடைய நாமம் அவ்வளவு மகிமை நிறைந்த நாமமாக இருக்கிறது. அதை விசுவாசத்தோடு அதை உச்சரிக்கும் பொழுது அங்கே கிரியை நடப்பிக்கப்படும் பார்க்கிறோம். நான் எவ்வளவோ பலவீனம் உள்ள மனுஷனாக இருந்தாலும் அது பரவாயில்ல, எனக்குள்ள பலவீனங்கள் இருக்கிறது, நான் ஒரு மனுஷன்தான். ஆனாலும் கூட கர்த்தரை விசுவாசித்து இந்த மலையை பார்த்து நீ தள்ளுண்டு போய் என்று சொல்லும் பொழுது நமக்கு எவ்வளவு பலவீனம் இருக்கிறது முக்கியம் இல்ல, தேவனுடைய நாமம் அவருடைய வல்லமைக்கு நிகரே இல்லை. அந்த இடத்துல கிரியை நடப்பிக்கப்படும் என்பதை நம்ம உணர வேண்டும். நமக்கு அதுக்கு தேவை அடிப்படையான ஒரு விசுவாசம் தான். அதை இதயத்துல வைத்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளாக மாத்திரம் இல்லாமல் அதை வாயார அறிக்கையிட வேண்டும் என்று கர்த்தர் இங்கே விரும்புகிறார். அதான் சொல்லாரு ஆரம்பத்துல. அவர் சொல்லாரு வசனம் 22 தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள். நம்ம எல்லாருக்கும் விசுவாசம் இருக்கு, ஆனாலும் 2வது ஸ்டெப் தான் ரொம்ப கடினமானது. ஏன்னா நமக்கு ஒரு காரியத்தை நோக்கி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால சொல்றேன், பிசாசே இந்த இடத்தை விட்டு வெளியே போ, வியாதியே இந்த இடத்தை விட்டு வெளியே போ இயேசுவின் நாமத்துல அப்படின்னு கட்டளை கொடுக்கறதுக்கு நம்ம தெரிந்திருந்தும் கூட அதை விசுவாசிக்கிறோம். இது சொன்னா நடக்கணும் விசுவாசிக்கிறோம். ஆனா எப்போ கிரியை நடப்பிக்கப்படும் இந்த சூழ்நிலை வருகிறதோ அப்போ நமக்கு விசுவாசம் குறைஞ்சிருது. விசுவாசம் குறைவுனால நாம கொடுத்த கட்டளைகளுக்கு விரோதமாக நம்ம சிந்தைகள் இருப்பதனால அந்த இடத்துல விடுதலை இல்லாம போகிறது. சோ விசுவாசம் கிரியை இல்லாதிருந்தால் தன்னிலே தான் செத்ததா இருக்கும் என்பதை அந்த வசனத்தை நினைவு கூறுகிற பிள்ளைகளாக இருந்து
அசைவில்லாத அந்த விசுவாசத்துல இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். சோ முதல்ல நம்ம பார்த்தது கர்த்தரை அறிகிற ஞானம், அவரை அறிகிற அறிவில வளரணும்னு பார்த்தோம். ரெண்டாவதா பார்த்துக்கிற காரியம், நமக்கு விசுவாசம் வேணும். ஆனா விசுவாசம் கிரியையின் மூலமாக நம்ம காட்ட வேண்டும் என்றே கர்த்தர் விரும்புகிறார். வாசிப்போம் எபேசியர்ல 2ஆம் அதிகாரம் வசனம் 8. எபிஷியன்ஸ் 2:8. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. ஆமென். சோ கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு. நம்ம எல்லாரும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் நமக்காக இறங்கி வரணும்னு அவசியமே இல்லை. அவர் இறங்கி வந்தார், நமக்காக உயிரை கொடுத்தார், அவர் மரித்தார், அவர் உயிர்த்தார் என்றது பார்க்கிறோம். இது முழுக்க முழுக்க அவருடைய கிருபையினால் உண்டான காரியமாக இருக்குது. நான் திரும்ப ரெஜிஸ்டர் பண்றேன், நம்முடைய கிரியின் மூலமா நம்ம யாரும் பரலோகம் போக முடியாது. நம்முடைய கிரி எதுக்காகன்னா, நான் சில காரியங்களை விசுவாசிக்கிறேன், அந்த விசுவாசிக்கிற காரியங்களை அதை கிரியின் மூலமா நான் வெளிப்படுத்தி காட்டுறேன். அப்பதான் ஒரு மனமாற்றத்துக்குள்ள வந்ததுக்கு அது ஏதுவாக இருக்குமே தவிர, கிரியின் மூலமா நம்ம யாரும் பரலோகம் போக முடியாது. இந்த முழுக்க முழுக்க இது கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டிருக்கும். இப்ப முதல்ல பார்த்த காரியங்கள்ல தேவன் ஒருவரே என்பதை பார்த்தோம், அவரை அறிகிற அறிவில வளரணும்னு பார்த்தோம். இப்ப தேவன் ஒருவரே என்பதை புரிந்து கொண்ட பிள்ளைகளாக இருந்தோம்னா, அது ஞானஸ்நானத்தின் மூலமா நம்ம என்ன பண்ணணும், அதை வெளிப்படுத்தி காட்டணும். ஏன்னா அது ஒரு கிரியை. விசுவாசிக்கிறேன்னு சொல்லி இதயத்துல மாத்திரம் வைத்திருக்கிற பிள்ளைகளாக இல்லாமல் அது கிரியின் மூலமா வெளிப்படுத்தி காட்டணும். சோ வாசிக்கலாம் யோவான்ல 3ஆம் அதிகாரம் வசனம் 3 முதல் 5 வரை. ஜான் 3:3-5. இயேசு அவனுக்கு பிரத்யுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். அதற்கு நிக்கோதேமு, ஒரு மனுஷன் முதிர் வயதாயிருக்கையில் எப்படி பிறப்பான்? அவன் தன் தாயின் கர்ப்பத்தில் 2ஆம் தரம் பிரவேசித்து பிறக்க கூடுமோ என்றான். இயேசு பிரத்யுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன். ஆமேன். ஆமென். சோ தேவன் ஒருவரே என்பத காரியம் நமக்கு என்னைக்கு வெளிப்படுதோ அன்னைக்கு நம்ம முதல் முக்கியமாக என்ன பண்ண வேண்டும்னா, நம்ம கிரியின் மூலமா அந்த விசுவாசத்தை அறிக்கையிட பிள்ளைகளாக நம்ம மாறணும். அப்போ ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆண்டவர் சொல்ற விஷயமே எது சொன்னாலும் அது சத்தியம், அது வல்லமை உள்ளது. அவர் மெய்யாகவே பயன்படுத்தினா இன்னும் பவர்ஃபுல்லு. இந்த இடத்துல ஒரு மெய்யாகவேன்னு சொல்லி 2 தடவை பயன்படுத்துறாரு. சோ ஞானஸ்நானம் அப்படின்றது ரொம்ப ஒரு அவசியமானது. அதாவது மறுபடியும் பிறக்க வேண்டும் என்ற காரியம் ஒரு கிறிஸ்தவன் ஒரு இயேசுக்குள்ள இருக்கிற பிள்ளைகளாக நம்ம மாறணும், நாம் மறுரூபம் ஆகணும், நாம் பரலோகத்துக்கு போகணும் முடிவெடுத்த எல்லாருக்கும் அடிப்படையா ஒரு விஷயத்த பாக்குறது என்னன்னா, மறுபடியும் பிறக்கணும். எப்படி? ஒருவன் முதுவயதா இருக்கையில் எப்படி பிறப்பான் அப்படின்னு சொல்லி இங்க நிக்கோதேமு கேட்கிறாரு. அதுக்கு ஆண்டவர் சொல்றார், அவன் தன் தாயின் கர்ப்பத்தில் 2ஆம் தரம் பிறக்க கூடுமோ என்று சொல்லி முடிச்சுட்டு, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று அதே வசனங்கள்ல மெய்யாகவே மெய்யாகவேன்னு சொல்லிட்டு மீண்டும் இருமுறை அவர் பயன்படுத்துகிறார். அப்போ இயேசு கிறிஸ்துவை அறிந்த பிள்ளைகள், தேவன் ஒருவரே என்று ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் முதல்ல அந்த கிரியின் மூலமா அந்த விசுவாசத்தை வெளிப்படுத்துறது எப்படின்னா, ஞானஸ்நானத்தின் மூலமா மட்டும்தான் வெளிப்படுத்த முடியும். ஏன்னா முதல் ஸ்டெப்பு ஜலத்துல பிறக்கணும், 2வது ஸ்டெப்பு ஆவியில பிறக்கணும். அப்ப ஆவியில பிறக்கிற காரியத்துக்கு முன்பதாக ஜலத்துல பிறக்கிறது எதுக்காக பிறக்கிறோம்னா, நான் ஒரு பாவி, என் பாவத்துக்கு என்னால பரிகாரம் செலுத்த முடியாது. நான் இயேசு கிறிஸ்து என்னுடைய பாவங்கள் அனைத்தையும் சுமந்து தீர்த்தார். நான் அவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவர் என்னுடைய பாவத்தை கழுவுகிறார் என்ற அந்த விசுவாசத்தின் மூலமாக நம்ம என்ன பண்றோம், தண்ணிக்குள்ள நம்ம போகிறோம். ஜலத்தினால மீண்டுமாக பிறக்கிறோம். தண்ணிக்குள்ள போகும் பொழுது நான் ஒரு மனுஷனாக இருக்கிற நான் மரிக்கிறேன். தண்ணிக்குள்ள போகும் பொழுது நான் மரிச்சு இயேசு கிறிஸ்து எப்படி உயிர்த்தாரோ அதே போல நானும் உயிர்க்கும் பொழுது நான் இந்த பழைய மனுஷனுடைய பாவ சாப அக்கிரமங்கள் எல்லாவற்றுக்கும் நீங்களாக்கப்பட்டு புது சிருஷ்டியாக ஒரு புது குழந்தையா இந்த பூமியில நான் பிறக்கிறேன்றத வசனங்கள் நமக்கு கற்பிக்கிறது. அப்ப மீண்டுமாக நம்ம பிறக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவினுடைய வித்தை தரித்தவனாக, அவர்கிட்ட பாவம் இல்லாதனால எனக்குள்ளேயும் பாவம் இல்லாமல் ஒரு புதிய மனுஷனாக நான் பிறக்கிறேன். அதுக்கப்புறம் ஆவியில பிறக்க வேண்டும் என்று இந்த வார்த்தைகளையும் பார்க்கிறோம். நம்ம பழைய மனுஷனோட புத்தி மாறப்போறது இல்லை. ஞானஸ்நானத்தின் மூலமா நம்முடைய பாவங்கள் கழுவப்படுகிறது. ஆனாலும் அந்த பழைய மனுஷனுடைய அந்த எண்ணங்கள் அது மாறுறது இல்லை. அந்த பழைய மனுஷனுடைய சுபாவ எண்ணங்களை மாற்றத்துக்கு கொண்டு வர வேண்டியதுதான் ஆவியில பிறக்கக்கூடிய காரியமாக இருக்கிறது. அதான் கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் வசனம் 22-23 சொல்வது பிரகாரமாக
அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இந்த 9 கனியில் நிரப்பப்பட்ட பிள்ளைகளாக நம்ம வாழ்க்கையில மாற்றத்தை கொண்டு வர ஆரம்பிக்க பார்த்தீங்களா, அதுதான் ஆவியில மீண்டுமாக பிறக்கிறது. அப்போ முதல் கிரியையாக அந்த விசுவாசத்தை வெளிப்படுத்தக்கூடிய காரியமாக அந்த ஞானஸ்தானம் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா இருக்கு. அப்போ அந்த ஞானஸ்தானத்துக்குரிய என்னன்னு சொல்லி இன்னும் பார்ப்போம். இன்னும் 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் வசனம் 21, 1 Peter 3:21. அதற்கு ஒப்பனையான ஞானஸ்தானமானது மாம்ச அழுக்கை நீக்குதலாயிராமல் தேவனை பற்றும் நல் மனசாட்சியின் உடன்படிக்கையாயிருந்து இப்பொழுது நம்மையும் இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதினாலே ரட்சிக்கிறது. ஆமென். இப்போ உங்களுக்கும் எனக்கும் ரட்சிப்பு எப்படி வருகிறது? இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலினால் நமக்கு ரட்சிப்பு உண்டாகிறது. அப்போ அந்த ரட்சிப்பு எதன் மூலமா எப்படி வருதுன்னு பார்க்கும்போது அந்த கிரியை நம்ம வெளிப்படையாக நம்ம அறிக்கையிட்டு ஞானஸ்தானத்தின் மூலமாக அது நிறைவேறுகிறதுன்னு பார்க்கிறோம். சோ அந்த ஞானஸ்தானமானது மாம்ச அழுக்கை நீக்குதலாய் இராமல், நம்ம எல்லாரும் கிறிஸ்தவர்கள் தான். அப்ப நம்ம எல்லாரும் ஒரு காலகட்டத்துல ஒரு குழந்தையாக இருந்த பொழுதோ இல்ல ஒரு வயது சென்ற பொழுதோ நம்ம ஞானஸ்தானம் வாங்கியிருப்போம். அந்த ஞானஸ்தானம் என்பது ஒரு சடங்காச்சாரியமாக இல்லாமல் வசனம் சொல்லுகிற பிரகாரமாக அது தேவனை பற்றும் நல் மனசாட்சியின் உடன்படிக்கை அப்படின்னு பார்க்கிறோம். அப்போ இது உடன்படிக்கை. இயேசு கிறிஸ்துவோட நான் உடன்படிக்கை போடுறேன். என்ன உடன்படிக்கை போடுறேன்? ஆண்டவரே, நான் ஒரு பாவி, என்னுடைய பாவத்துக்கு என்னால பரிகாரம் செலுத்த முடியாது. நீங்க எனக்காக வானத்துல இருந்து இறங்கி வந்தீங்க, ரத்தம் சிந்தினீங்க, உங்களுடைய ரத்தம் என்னுடைய பாவத்தை கழுது நான் விசுவாசிக்கிறேன். நான் உங்களோட உடன்படிக்கை போடுறேன். என் பாவத்தை கழுவுங்க. இனிமே நான் பாவம் செய்யாத ஒரு பரிசுத்தமுள்ள வாழ்க்கையை நான் வாழ்றேன். எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்றோம்? அந்த விசுவாச அறிக்கையின் மூலமாக ஞானஸ்தானத்துக்குள்ள நம்ம எல்லாரும் பிரவேசிக்கிறோம். இப்ப ஞானஸ்தானத்துக்குள்ள நம்ம மீண்டும் எதுக்காகனா, அது அந்த தண்ணிக்குள்ள போகும்பொழுது நம்ம பழைய மனுஷனை புதைச்சிட்டு ஒரு புதிய மனுஷனாக நான் வெளியே வருகிறேன் என்ற அந்த காரியங்களை நம்ம புரிஞ்சுக்கிறோம். வாசிப்போம் இன்னும். அப்போஸ்தலர் பணி 22ஆம் அதிகாரம் வசனம் 16. ஆக்ட்ஸ் 22:16. இப்பொழுது நீ தாமதிக்கிறது என்ன? நீ எழுந்து கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு ஞானஸ்தானம் பெற்று உன் பாவங்கள் போக கழுவப்படு என்றான். ஆமென். அப்போ நம்முடைய பாவங்கள் எப்பொழுது கழுவப்படுகிறது? நல்லா கவனிங்க. ஒருவேளை நீங்க ஞானஸ்தானம் வாங்காதவா இருந்தீங்க அப்படின்னா, ஒருவேளை நீங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல ஞானஸ்தானம் வாங்காம பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்துல ஞானஸ்தானம் வாங்கியிருந்தீங்கன்னா அந்த டிஃபரன்ஸ் இப்ப கொஞ்ச நேரத்துல நமக்கு புரிஞ்சுக்கலாம். பட் ரொம்ப முக்கியமா இந்த இடத்துல நம் பாவங்கள் எப்போ கழுவப்படுகிறது? நீ எழுந்து கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு ஞானஸ்தானம் பெற்று உன் பாவங்கள் போக கழுவப்படு. அப்ப நம்ம பாவங்கள் கழுவப்பட வேண்டும் என்றால் நமக்கு ஞானஸ்தானம் பெற வேண்டும். அப்ப ஞானஸ்தானம் எப்படி பெற வேண்டும்? நீ எழுந்து கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு பார்க்கிறோம். அப்போ இயேசு, அந்த கர்த்தருடைய நாமம் என்ன? நம்ம எல்லாருக்கும் தெரியும். இயேசு என்பதுதான் கர்த்தருடைய நாமமாக இருக்கிறது. அப்ப அந்த நாமத்தை தொழுது கொண்டு அந்த நாமத்தில் ஞானஸ்தானம் பெறும் பொழுதுதான் நம்மளுடைய பாவங்கள் கழுவப்படுகிறது. இன்னும் வாசிப்போம். இன்னும் இப்போ மத்தேயு 28ஆம் அதிகாரம் வசனங்கள் 19-20 வாசிக்கலாம். மேத்யூ 28:19-20. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமென். இந்த இடத்துல கர்த்தராக இயேசு கிறிஸ்து பரமேறுவதற்கு முன்பாக அவர் நம்ம எல்லாருக்கும் கட்டளை கொடுக்கிறார். என்னன்னா, சீஷர்களை பார்த்து நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் சொல்லி முடிக்கிறார். சொல்லி முடிச்சுட்டு பரமேறார். அவர் மரித்து அவர் உயிர்த்ததுக்கு அப்புறம் 40 நாள் காட்சி கொடுக்கிறார். காட்சி கொடுத்துட்டு அவர் பரமேறுறார். பரமேறும் பொழுது இந்த வார்த்தைகளை சொல்றாரு. அவர் சொல்லி முடிச்சுட்டு 10 நாள் கழிச்சு பெந்தகோஸ்து நாள் வருகிறது. அந்த பெந்தகோஸ்து நாள் அன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் சடுதியா இறங்கி வருகிறார். இறங்கி பேதுரு அங்க இருக்கிற 3000 யூதர்களுக்கு பிரசங்கம் பண்ணும் பொழுது அவர்கள் எல்லாரும் மனம் குத்தப்பட்டவர்களாய், சகோதரரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கும் பொழுது வாசிங்க. அப்போஸ்தலர் பணி 2ஆம் அதிகாரம் வசனம் 38. ஆக்ட்ஸ் 2:38. பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள். அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். ஆமென். ஆமென். சோ நீங்கள் ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கு என்று, அப்ப நம் பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்றால் இப்பதான் அப்போஸ்தலர் படி 22ஆம் அதிகாரம் வசனம் 16 வாசிச்சோம். நீ எழுந்து கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு ஞானஸ்நானம் பெற்று உன் பாவங்கள் போக கழுவப்படு. சனனியா
பவுலை பார்த்து உன் பாவங்கள் கழுவப்படணும்னா நீ ஞானஸ்தானம் வாங்கிக்கோ, அதுக்கு முன்பாக கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு நீ ஞானஸ்தானம் பெறுன்னு சொல்லி சொல்றான். அப்போ அப்போஸ்தலர் பணி 2ஆம் அதிகாரம் 38 சொல்லுகிறது, நீங்கள் ஒவ்வொருவரும் பாவம் மன்னிக்கப்பட வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்தாவின் வரத்தை நீங்கள் பெறுவீர்கள். அப்போ நம் பாவங்கள் கழுவப்பட வேண்டும் என்றால் ஒரே ஒரு வழிதான், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஞானஸ்நானம் பெற வேண்டும். அப்போ இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நீங்கள் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்துல ஞானஸ்நானம் பெறுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப நான் யாருக்கு கீழ்ப்படுகிறது? நான் பேதுருக்கு கீழ்ப்படுகிறதா இல்ல இயேசு கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறதா? நமக்கு சிம்பிளா ஒரு கேள்வியை கேட்போம். நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் ஞானஸ்தானம் கொடுங்க ஆண்டவர் சொல்றாரு. நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். அப்போ அவர் சொல்லி முடிச்சுட்டு நான் என்னெல்லாம் சொல்லி கொடுத்தனோ அதை நீங்க மத்தவங்களுக்கு போய் சொல்லி கொடுங்கன்னு சொல்லிட்டு கட்டளை கொடுத்து அவர் பரம் ஏறுகிறார். அப்ப இந்த இடத்துல பேதுரு 10 நாள் கழிச்சு இயேசு கொடுத்த கட்டளையை அவர் மறந்துட்டாரா? பேதுரு இயேசு கீழ்ப்படியிலையான்னு பார்த்தா அவர் கீழ்ப்படியாம அங்க இல்ல. கீழ்ப்படினால மட்டும்தான் அந்த இடத்துல ஞானஸ்நானத்தை கொடுக்குறாருன்னு பாக்குறோம். ஏன்னா பரிசுத்தாவி முழுமையா அவங்க வருகிறார். அவர்கள் பரிசுத்தாவில் நிரப்பப்பட்டவர்களாக அவங்க பேசுறாங்க இந்த இடத்துல. அப்ப ரொம்ப முக்கியமா இந்த இடத்துல பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே அப்படின்னா, பிதாவுக்கு ஒரு நாமம் உண்டு, குமாரனுக்கு ஒரு நாமம் உண்டு, பரிசுத்தாவிக்கு ஒரு நாமம் உண்டு. அந்த நாமம் தான் இயேசு அப்படின்ற அந்த ரகசியத்தை புரிந்து கொண்ட பிள்ளைகளாக. ஏன்னா தேவபக்திக்குரிய ரகசியமானது என்ன சொல்லுதுன்னா, தேவன் மாம்சத்திலே அவர் வெளிப்பட்டார். இப்போ பிதாவாகிய தேவனே இயேசுவாக மாம்சத்தில் வெளிப்பட்டார். அவருடைய நாமம், பிதாவாகிய தேவனுடைய நாமம் இயேசு, குமாரனுடைய நாமம் இயேசு, பரிசுத்தாவிய நாமம் இயேசு என்றதை புரிந்து கொண்டு அந்த நாமத்தில் ஞானஸ்தானம் பெறும் பொழுது முதல்ல நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. இரண்டாவதாக நமக்கு பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகைக்குள்ள நம்ம உட்படுகிறோம். அவர் நமக்குள்ள பிரவேசித்து நமக்குள்ள கிரியை செய்கிற தேவனாக இருக்கிறார். அப்போ அவர் உள்ள வந்தா மட்டும்தான் கர்த்தரை அறிகிற அறிவில் நம்மால் நிரப்பப்படவே முடியுன்றதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். அப்போ வாசிக்கலாம் 2 கொரிந்தியர்ல 5ஆம் அதிகாரம் வசனம் 17. 2 Corinthians 5:17. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஆமென். ஆமென். சோ ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டி, பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின. சோ நீங்களும் நானும் யார் என்பதை நம்முடைய பழைய வாழ்க்கை நிர்ணயம் பண்ணவே கூடாது. ஏன்னா நான் மனம் திரும்பி இருக்கிறேன், நான் ஒரு பாவிதான். ஆனாலும் மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்னுடைய பாவங்களை கழுவுன்னு விசுவாசிச்சு இயேசுவின் நாமத்திலே ஞானஸ்நானம் பெறும் பொழுது என்னுடைய பாவ சாப அக்கிரமங்கள் எதுவா இருந்தாலும் சரி எல்லாம் துடைக்கப்பட்டு நான் புது சிருஷ்டியாக இந்த பூமியிலே நான் பிறந்தவனாக நான் மாறும் பொழுது என்னுடைய பழைய வாழ்க்கை, நம்ம எல்லாரும் பாவிகள் தான். பாவத்துல சின்னது பெருசுன்ற பாகுபாடு கர்த்தருக்குள்ள இல்ல. அவர் சொல்றாரு, பொய்யர், விக்கிரக ஆராதனைக்காரர், விபச்சாரர், இவங்க எல்லாரும் 2ஆம் மரணமாகிய அக்னியும் கந்தமும் எரிகிற நரகத்தில் தள்ளப்படுவான்னு பாக்குறோம். அப்ப இந்த இடத்துல கர்த்தர் சொல்லும் பொழுது அது பொய் சொன்னாலும் பாவம் தான், விக்கிரக ஆராதனை பண்ணாலும் பாவம் தான், விபச்சாரம் பண்ணாலும் பாவம் தான், பில்லி சூனியம் பண்ணாலும் பாவம் தான். பாவத்துல சின்னது பெருசுன்ற பாகுபாடு கர்த்தர் கண்களுக்கு முன்பாக இல்ல. அப்போ நம்ம எல்லாரும் ஏதோ ஒரு விஷயத்துல கர்த்தருக்கு விரோதமாக நடந்த பிள்ளைகளாக நம்ம வாழ்ந்திருக்கிற காலகட்டங்கள் உண்டு. ஆனாலும் இந்த பாவத்தினால நான் ரொம்ப பெரிய பாவி அப்படின்ற மாதிரி நம்ம குற்ற உணர்ச்சிக்குள்ள போக தேவையில்லை. அது பாவம் என்னது என்று உணர்ந்து நம்ம மனம் திரும்பும் பொழுது கர்த்தர் அந்த பாவங்களை மன்னிக்கிற தேவனாக இருக்கிறார். அது எவ்வளவு பெருசா இருந்தாலும் சரி. ஏன்னா இருக்கிறதுலே ஒரு பெரிய பாவம் எல்லாரும் பாக்குறது விபச்சார பாவம். அந்த பாவத்தை கர்த்தர் அந்த கையும் மெய்யுமாக பிடிப்பட்ட அந்த ஸ்திரீயை நோக்கி சொல்றாரு, இனி பாவம் செய்யாதே, நீ ஏன் பாவம் செஞ்சேன்னு அவர் குற்றப்படுத்தவும் கிடையாது. அவர் மற்றவர்களை போல அவர் நடக்கவும் இல்லை. அவர் சொல்றாரு, இனி பாவம் செய்யாதப்போ அப்படின்னு சொல்லி அவர் தான் அனுப்பிடுறாரு தவிர அவர் குற்றப்படுத்தவே இல்லை. குற்ற உணர்ச்சிக்குள்ள நம்ம யாரும் போக தேவையில்லை. ஏதாவது ஒரு ஏன்னா அவர் கண்களுக்கு முன்பாக எல்லாம் பாவமாக இருக்கிறது. அது சின்னதோ பெருசோ இல்லை. அதை அறிக்கையிடும் பொழுது கர்த்தர் எல்லாவற்றையும் மன்னிக்கிறார். சில டைம் ஒரு குற்ற உணர்ச்சிக்குள்ள ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி சில பேர் நினைச்சுக்க கூட அவங்க ஆவியில வளராம இருக்கிறதுக்கு அது தடையாக இருக்கிறது. அது எதுவா இருந்தாலும் சரி கர்த்தர் மன்னிப்பதற்கு அவர் தயை பெருத்த தேவனாக அவர் இருக்கிறார். சோ ஆரம்பத்துல வாசிச்ச வசனத்தை மீண்டுமாக நான் வாசிக்கிறேன். 2 பேதுரு 1:4. இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்திற்கு பங்குள்ளவர்கள் ஆகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்கள் அவைகளால் நமக்கு அளிக்கப்பட்டிருக்குன்னு பாக்குறோம். அப்போ நமக்கு எல்லாருக்கும் ஒரு வாக்குத்தத்தம் உண்டு. நித்திய ஜீவனுக்குள்ள பிரவேசிக்கணும். அந்த நித்திய ஜீவனுக்குள்ள பிரவேசிக்கணும்னா நம்ம எல்லாரும் ஒரு முடிவு எடுக்கணும். திவ்ய சுபாவத்திற்கு பங்குள்ள பிள்ளையா நான் மாறணும். அப்போ திவ்ய சுபாவத்துக்குரிய பிள்ளையா நான் மாறணும் அப்படின்னா முதல்ல கர்த்தரை அறிகிற அறிவிலே வளரும். இயேசு என்பவர் யார்?
அப்படின்றது நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். அவர் ஒரே தேவனாக இருக்கிறார். அந்த ஒரே தேவன் நமக்கு அவரை அறிகிற அறிவினால் நிரப்பப்பட வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அப்போ அத புரிந்துகிட்ட பிள்ளைகளாக 2ஆம் நிலையாக அவரை விசுவாசிக்கணும். அந்த விசுவாசமானது அது வெறும் இதயத்துல மாத்திரம் இல்லாம அது கிரியையின் மூலமா நம்ம மாத்தணும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்றார். அப்போ 3ஆவதா பார்த்தது ஞானஸ்நானம். ஒரு தேவனை விசுவாசிக்கிறேன். அந்த ஒரே தேவனை விசுவாசித்து நான் கிரியின் மூலமாக வெளிப்படுத்தக்கூடிய காரியம் தான் அந்த ஞானஸ்தானம். அந்த ஞானஸ்தானமானது அது நல்மனசாட்சியின் உடன்படிக்கையாக இருக்கிறது. அது மாத்திரம் இல்லாம அந்த ஞானஸ்தானமானது பிதா குமாரன் பரிசுத்த ஆவின்ற தலைப்புல ஞானஸ்தானம் பெறாம இயேசு என்ற அந்த நாமத்தை புரிந்து கொண்டு, ஏன்னா பிதாவாகிய தேவன் தான் இயேசுவாக வெளிப்பட்டார். இன்னைக்கு அந்த அதே இயேசுவானவர் தான் நமக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார் என்ற சத்தியத்தை உணர்ந்த பிள்ளையாக நம்முடைய பாவங்கள் போக கழுவப்பட நம்ம என்ன பண்ணணும்னா இயேசுவின் நாமத்தில் ஞானஸ்தானம் பெற வேண்டும் என்றே விரும்புகிறார். அப்ப ஞானஸ்தானம் பெற்ற பிள்ளைகளாக நம்ம மாறும் பொழுது தண்ணி விட்டு என்னைக்கு வெளியே வருகிறோமோ அன்றைக்கு பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகைக்குள்ள உட்படுகிறோம். அவர் நமக்குள்ள பூர்ணமாக கிரியை செய்கிறார். அவர் உள்ள நமக்கு ஞானத்தையும் தருகிறார், நமக்கு தெளிவையும் கொடுத்து கர்த்தர் எப்படி நம்ம மாறணும்னு சொல்லி விரும்புகிறாரோ அந்த மாற்றத்தை கொண்டு வருவதற்கு பரிசுத்த ஆவியானவரே நமக்கு உதவி செய்கிற தேவனாக அவர் இருக்கார் என்பதை நம்ம பார்க்கிறோம். சோ இன்னைக்கு நம்ம பார்த்தது ஒரு 3 தலைப்பு. அடுத்த வாரங்கள்ல மீதி தலைப்பு நம்ம பார்ப்போம். சோ இந்த எண்ணங்களோட நம்ம திவ்ய சபாத்துக்கு பங்குள்ள பிள்ளைகளாக மாறுறதுக்கு இந்த 3 ஸ்டெப் நமக்கு இன்னைக்கு இருக்குன்றத அந்த புரிதலோட இந்த பைபிள் நிறைவு செய்யலாம். பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். யாராவது ஒரு பிரேயரோட இதை எண்ட் பண்றீங்களா? அன்பின் பரலோக தகப்பனே, உம்மை போற்றுகிறோம், ஆராதிக்கிறோம், வணங்குகிறோம், நன்றி செலுத்துகிறோம். நீ நல்லவர், உண்மை உள்ளவர், பரிசுத்தம் உள்ளவர், மகா கிருபையும் இரக்கமுடையவர், நீடிய பொறுமையும் சாந்தமுடையவர், துதி கன மகிமை மாற்றி வல்லமை எல்லாம் ஒருவருக்கே. அப்பா, இந்த தினத்திலே தாசனை மறைத்து அனைத்து தேவ வசனங்களை எங்களுக்கு தந்திருக்கின்ற அப்பா, இதோ ஆண்டவரே, கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததாய் இருக்கும் ஆண்டவரே. ஆம் ஆண்டவரே, உமது தேவ வசனத்தின்படி நாங்கள் நடப்பதற்கு அன்றாடம் எங்களை வழி நடத்துங்கப்பா. அந்த தேவ வசனத்தை நாங்கள் ஒவ்வொரு நாளும் படித்து அதை ஆராய்ந்து பார்த்து, இதோ ஆண்டவர் இயேசு எங்களுக்கு கொடுத்திருக்கின்ற அந்த கட்டளைகளை, கற்பனைகளை நாங்கள் கிரியில் மூலமாக வெளிப்படுத்துகின்றோமா? அப்பொழுதுதான் ஆண்டவரே நாங்கள் விசுவாசத்தில் நம்பிக்கையா இருந்து, விசுவாசத்தில் நாங்கள் ஆண்டவரே, இதோ நாங்கள் காணாத போதும் ஆண்டவரை நாங்கள் நிச்சயமாக இயேசு கிறிஸ்துவோடு தேவ வசனத்தோடு நாங்கள் பயணம் செய்ய முடியும், நாங்கள் என்று உறுதியாக நம்புகிறோம் அப்பா. அந்த விஷயத்தில் ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் நாங்கள் கிரியில் மூலமாக எங்கள் விசுவாசத்தை பலப்படுத்த வேண்டும் அப்பா. அந்த விதத்திலே ஆண்டவரை நாங்கள் செய்யும் பொழுது எங்களை பார்ப்பவர்கள், ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளை பார்ப்பவர்கள், அவர்களும் மனம் திரும்புவதற்கு ஏதுவாக எங்கள் கிரியைகள் இருக்கும் அப்பா. அது தேவ வசனத்தின்படி, கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் கற்பனைகள் படி இருப்பதால் ஆண்டவரே, எங்கள் குடும்பத்தில் யாராவது மனம் மாறாமல் இருந்தால் அவர்களும் மனம் மாறுவதற்கு நாங்கள் முன்மாதிரியாக எங்கள் கிரியைகளை காண்பிக்க வேண்டும் அப்பா. அது ஆவிக்குரிய கிரியைகளாக இருக்கு. கிருபை தாங்கப்பா ஆண்டவரே. மாமிச உலகத்திலே, பொல்லாத உலகத்திலே வாழ்ந்து கொண்டு இருந்த பொழுதும் ஆண்டவரே, அநேக நபர் பொல்லாத வழிகளை செல்லும் பொழுது ஆண்டவரே, ஒரு சிலராகிய எங்களை மட்டும் நீ தெரிந்து கொண்டிருப்பா. எங்களை கொண்டு பல மனம் திரும்புதல், பல ஆத்மாக்களை உன்னிடம் கொண்டு சேர்க்க வேண்டும் என்று எங்களை தெரிந்து கொண்டதற்காக கொடான கொடி நன்றி அப்பா. இந்த பணியை நாங்கள் செய்ய வேண்டும் அப்பா. சுவிசேஷம் அறிவிக்கிற பணியை நாங்கள் எங்கள் கிரியில் மூலமாக நாங்கள் காண்பிக்க வேண்டும் அப்பா. நோய்களை குணமாக்குகின்ற வரத்தை பெற வேண்டும் அப்பா. யார் யாருக்கு என்னென்ன தகுதி இருக்கின்றதோ, தேவ வசனத்தின்படி வாழ்கின்ற எங்களுக்கு யார் யாருக்கு என்னென்ன தகுதி இருக்கின்றது, உமது சித்தத்தின்படி இருக்கின்றதோ அந்த ஆவியின் வரங்களை நாங்கள் பெற கிருபை தருவீர் என்ற நம்பிக்கையோடு இருக்கணும்ப்பா. தொடர்ந்து ஆண்டவரை எந்த துன்பம், துயரம், கஷ்டங்கள் வந்தாலும் ஆண்டவரை உண்மை மட்டும் நாங்கள் விட்டு விலகிவிடக் கூடாது ஆண்டவரே. நித்திய ஜீவன் வரைக்கும் நான் ஆண்டவரை எங்கள் ஆவி, ஆத்மா, சரீரத்தை காத்துக்கொண்டு உமது பிள்ளைகளாக தொடர்ந்து பயணம் செய்ய கிருபை தருவீர் என்ற நம்பிக்கையோடு ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமேன். ஆமென். பிரைஸ் தி லார்ட்.